பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க இந்துத்துவ பொங்கலாக, இந்து ஒற்றுமை பொங்கலாக இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவில் மாநகரமாம், தமிழகத்தினுடைய பண்பாட்டு தலைநகரமாம் குடந்தை மாநகரத்திலே பானாத்துறையிலே ஒட்டுமொத்த இந்து சமூகமும் ஒன்றாக கூடி சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இன்றி, பணக்காரன் ஏழை என்கின்ற பேதமின்றி எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு இந்துத்துவ பொங்கல் திருவிழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே பொங்கல் திருவிழாவை ஒட்டி தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு மக்களுக்கு பொங்கல் பரிசை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த பொங்கல் பரிசு வழங்கக்கூடிய நியாய விலை கடைகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகள் காணப்படுகிறது. இந்த பொங்கல் பரிசு என்னமோ திமுக நிதியிலிருந்து கொடுக்கிற மாதிரி அல்லது அவங்களுடைய சொந்த நிதியிலே இருந்து கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி வருகிறார்கள். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல அரசு பணத்தை எடுத்து தங்களுடைய கட்சிக்கு ஓட்டு வாங்குவதற்கான இந்த ஒரு முயற்சியை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கடந்த 5 வருடங்களாக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை. முதல்ல வழங்கிய அந்த பொங்கல் பரிசிலும் அவர்கள் கொடுத்த பொங்கல் பொருட்களிலே பல்வேறு விதமான குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது தேர்தல் பக்கத்திலே வருகிறது என்று சொன்னவுடனேயே ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் என்று அறிவித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து வருகிறார். பொங்கல் என்பது தமிழரின் பண்டிகை. பொங்கல் என்பது சனாதன இந்து தர்மத்தின்படி கொண்டாடக்கூடிய ஒரு தலைச்சிறந்த பண்டிகை, நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய பண்டிகை. நீங்க லோகர்பாங்க, மகர சங்கராந்திபாங்க, பிகும்பாங்க, இப்படி இந்த நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவிழா இந்த பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழா இந்துக்களின் திருவிழா. இது ஒரு இந்து ஒற்றுமை திருவிழா. முதல் நாள் போகி, இந்திரனுக்கு பொங்கல் வைக்கின்றோம், போகி பண்டிகை. 2ஆம் நாள் அதாவது தை முதல் நாள், கை பிறந்தால் வழி பிறக்கும், சூரியனுக்கு பொங்கல் வைக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய விவசாயத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாட்டிற்கு பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பொங்கல். அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல், உற்றார் உறவினரோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய பொங்கல். இந்த பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றிற்கெல்லாம் இப்ப கோயில் கட்டிடக்கலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை திராவிட கட்டடக்கலைன்னு சொல்றது, சங்கத்தமிழ் இலக்கியங்களை திராவிட இலக்கியங்கள்னு சொல்றது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ புது பெயர்கள்ல பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள்னு கேட்கிறார். நம்ம கனவு என்ன? மதுவில்லா தமிழகம் நம்முடைய கனவு. நம்முடைய கனவு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இந்த தமிழ் சமூகத்திலே நிலவ வேண்டும், இந்த ஆட்சியிலே நிலவ வேண்டும். இது நம்முடைய கனவு. நம்முடைய கனவு விவசாயிகள் வாழ்வு செழிக்க வேண்டும். இது நம்முடைய கனவு. இந்த கனவுக்கெல்லாம் அங்கே பதில் இல்லை. இவங்க புது திட்டங்களை சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தான் கடந்த தேர்தலின் போது ஒரு பெரிய பெட்டியில உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள், நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க இதை திறப்போம், உங்க குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். அந்த பெட்டியில கொடுத்த லட்சக்கணக்கான மனுக்கள் இன்னைக்கு யாரும் திறந்து பார்க்கல. இப்படி புதிதாக விதவிதமாக ரகரகமாக திட்டங்களை அறிவித்து விட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. பொங்கல் என்று சொன்னாலே விவசாயம், உழவர்கள். பொங்கல் என்று சொன்னாலே நம்முடைய விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய இந்த தஞ்சை டெல்டா பகுதிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே விவசாயிகள் விரோத நெல் கொள்முதலா இருக்கலாம், அல்லது மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்படும் போது இருக்கலாம், இந்த எல்லா இடத்திலையுமே விவசாயிகளுக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. எனவே இந்த பொங்கல் நாளிலே இருந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நம்மாழ்வார், நம்முடைய தமிழர் வாழ்வியலினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அவருடைய பெயரிலே விவசாயிகள் நலன் காக்கும் ஒரு புதிய இயக்கத்தை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்ப இந்து மக்கள் கட்சி போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நடைமுறையில கொண்டு வந்துருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்ப நாகை மாவட்டம் ரவிச்சந்திரங்கிறவங்க கட்சி பிரதிநிதி பொறுப்புல இருக்கிறவங்க போதை உடனடியாக அவரை கட்சியில இருந்து நாங்கள் நீக்கி இருக்கிறோம். அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அவருடைய குற்றச்சாட்டு உறுதியானால் நாம போதை கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க. இன்னும் நல்லா பாருங்க, ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலே என்ன தெரியுமா? இந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி கிடப்பது. ஆகவேதான் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், மதுவில்லா தமிழகம் உருவாக வேண்டும், கஞ்சா இல்லாத
போதைப் பொருள் இல்லாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் போதையின் பிடியில் சிக்கியவர்களுக்கு கூட நாங்கள் மீட்பு முகாம்களை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போதை கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள்.